சக்சஸ் மீட்டுக்கு நான் வரல, ஷூட்டிங்ல இருந்தேன். அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான். அவரு கூட தான் ஷூட்ல இருந்தேன். அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் 2028 தான் அந்த தேதி இருக்கிறதா சொன்னாங்க. அதனால நான் சார் கூட நான் இருந்தேன். கலை ப்ளீஸ் பிஹேவ். ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு 14 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். அந்த நீங்கள் எழுதின ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது. இன்னும் தைரியமான வேலைகள் நான் செய்கிறது கரெக்ட் தான், நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதற்கு மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சுருக்கோம், ட்ரெய்லர் லான்ச் வாடா அப்படின்னு. நான் காளிக்கிட்ட சொன்னேன், காளி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல, என் ப்ரெஸ்ஸுக்கே நான் போல, இது போனேன் எப்படி இருக்கும், நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தேன் காளி வெங்கட். அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர், டோன்ட் வெரி, நான் ஷோராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. இதற்கான 3 காரணங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று, எஸ்ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு, ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க. செகண்ட், நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம், சாங்ஸும் கேட்டோம், எல்லாமே ரொம்ப பரவாயில்ல இருந்தது. மூன்றாவது, ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்ல நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்ச கட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்படிதான் இருக்கு, என்னடா அப்படின்னா இல்ல மெட்ராஸ் மேட்னி, சரி சரி அப்ப படம் பிளாக் பஸ்டர், அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கிறது என்னன்னா, இவர் வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம வாழும் போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற டைம்ல. பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல காளி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்க காளி சார் இந்த படங்கள்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு 5-6 தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி பிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகரா அவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸ்டேஜ் தான்டா, சாரி காளி. சோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த காலத்துல நாங்க என்ன சாப்பிடுவோம், நைட்ல எப்படி தூங்குவோம், அந்த லெவல்ல போயிட்டு இருப்பாரு. சோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காளி நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமா ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ். உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார் நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.